கிஃப்ட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு கிஃப்ட் நம்ம கையில் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக திறந்து பார்ப்போம். அந்த கிஃப்டே பெரிய வில்லங்கமாக மாறிடுச்சுன்னா எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? த அதர் சைட் ஆஃப் த பாக்ஸ். இது 2018 இங்கிலீஷில் வெளிவந்த ஷார்ட் ஃபிலிம். இந்த கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு கதை கேளு. கதைக்குள்ளே போகலாமா? படத்தில் எடுத்தோன்னே ஒரு கிஃப்ட் பாக்ஸை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் ஒரு சந்தோஷமான கப்பலில் காமிக்கிறாங்க. அவங்க பேர் பென் அண்ட் ரேச்சல். புதுசாக கல்யாணான கப்பல் போல். ரொம்ப ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு குஞ்சிக்கிட்டே பென் காய்கறி நறுக்க ரேச்சல் சமைச்சிட்டு இருக்காங்க. படத்தில் ஸ்டார்டிங்கில் காமிச்ச கிஃப்ட்டு இவங்களுக்கு தான் போல். அவங்க ஃப்ரெண்டு ஷான் அந்த கிஃப்ட் பாக்ஸோட வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாரு. இவங்க 3 பேத்துக்குள்ளே என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இவனை பார்த்த நிமிஷம் 2 பேரும் இவன் எதுக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரேச்சல் சொல்கிறா, வந்தது வந்துட்டான், நீங்களே போய் என்னன்னு கேளுங்க, நான் வீட்டிலேயே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க பென்னை. போய் கதவு திறந்த பென் கிட்ட ஷான் நான் பண்ணதுக்கெலாம் சாரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அவனை பார்க்கவே 4-5 நாள் தூங்காத மாதிரி இருக்கான். சாரி சொல்கிறத பார்த்தா இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒன்று முக்கோண காதல் கதையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்துருக்கலாம். ஷான் பென்கிட்ட கேட்குறான் ரேச்சல் எங்கன்னு. அவள் வெளியே போயிருக்கா அப்படின்னு பென் சொல்லிடுறான். உடனே ஷான் பெருமூச்சு விட்டுட்டு அந்த கிஃப்டை பென்கிட்ட கொடுக்குறான். அதில் இருந்த லெட்டர் படிக்க போன பென்கிட்ட, அதெல்லாம் இப்போ படிக்க வேணாம், ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு, எல்லாம் உனக்கு புரியும் அப்புறம்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸ் உள்ள கும்மிருட்டு. இதை பார்த்த உடனே ஷான் சாரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடிடுறான். பென்னுக்கு ஒரே கன்ஃபியூஷன். உள்ள ஒன்றுமே இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது. ரேச்சலை கூப்பிட்டுட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து டேபிளில் வச்சு அந்த பாக்ஸ் அடித்து பார்க்குறான். ஒன்றுமே தெரியல. உள்ளே ஒரு ஏதாவது தூக்கி போட்டு பார்க்கலான்னு ஒரு பென்சிலை தூக்கி போடுறான். கீழே விழற சத்தம் கூட கேட்கல. இவன் கையை விட்டு பார்க்கலாம், கையை விட போகிறான். ரேச்சல் வேண்டாம் வேண்டாம் கையெல்லாம் விட்டு பார்க்காதன்னு சொல்கிறான். ரேச்சல் அந்த லெட்டரை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து படித்து பார்க்குறா. அதில் சாரி, முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும், ஆனால் வேறு வழி இல்லை, நான் யார்ட்டையாவது கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் அதில் இன்னொரு முக்கியமான லைன் எழுதியிருக்கான். அது உன்னை பயமுறுத்தி வேற எங்கேயாவது உன்னை பார்க்க வைக்கும், ஆனால் பார்க்கறத மட்டும் நிறுத்திடாத பென் அப்படின்னு. ரேச்சல் படிச்சுட்டு இருக்கும்போதே பென் பாக்ஸ்குள்ளே தூக்கி போட்ட பென்சில் அவன் காலடியில் வந்து உருண்டு வந்து விழுது. அதை குனிஞ்சு எடுத்துட்டு நிமிஷம் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து கண்ணளவு மட்டுமே தெரிகிற ஒரு மனுஷ உருவம் எட்டி பார்க்குறான். அவன் தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்ச மாதிரி இருக்கான். கண் சிமிட்டாம குறு குறுன்னு பென்னையே பார்த்துட்டு இருக்கு. பென் அந்த உருவத்திட்ட பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. பென் ஷானு கால் பண்ணுறான். கால் எடுக்காதனால வாய்ஸ் மெயிலாக போகுது. பென் வாய்ஸ் மெயிலில் என்னடா அனுப்பி வச்ச, உடனே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறான். அவன் ஃபோன் எடுக்காதனால பென் கார்க்கி எடுத்துட்டு வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு டோர்ட்ட போகிறான். ஆனால் ரேச்சல் அங்கேருந்து நகராமல் அங்கேயே பாக்ஸை பார்த்துட்டு இருக்கா. பென் ரேச்சல் கிட்ட வந்து வா போகலான்னு கூப்பிடுறான். ஆனால் ரேச்சல் இல்லை, நம்மளால் போக முடியாது, இந்த பாக்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறா. பென் உடனே பார்க்கலன்னா என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சரி பார்க்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரேச்சல் சொல்கிறா 3 செகண்ட் அந்த பாக்ஸை பார்க்காம ஒருத்தரை பார்த்துட்டு திரும்ப பார்க்கலான்ட்டு 3 செகண்ட் ஒருத்தரை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க அந்த பாக்ஸை. முன்னாடி கண்ணளவு மட்டுமே தெரிஞ்ச உருவம் இப்போ கை வெளியே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த பாக்ஸை பார்க்காம நிறுத்திட்டாங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்க உருவம் வெளியே வர பார்க்குது. ரேச்சல் பித்து பிடிச்ச மாதிரி கத்துறா. பென் அதிர்ச்சியை உறைஞ்சு போயிடுறான். அப்போ அந்த பாக்ஸில் இருந்து ஷானோட வாய்ஸில் என்னை மன்னிச்சிட்டு நான் இங்கிருந்து போகணும், பென் மட்டும்தான், பென் இந்த வீட்டிலேருந்து போக விட்டுறாத அப்படின்னு கேட்குது. நம்ம ஒரு புரியாத புதிரில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு வழிதான், ஷானை கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறான் பென் ரேச்சல்கிட்ட நீ இங்கே இருந்து அந்த பாக்ஸில் இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு நான் போய் ஷானை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறான். ரேச்சலுக்கு பயங்கர பயம், ஆனாலும் வார்ன் பண்ணுறா. அந்த பாக்ஸ்லேருந்து இந்த வாய்ஸ் உன்னே தான் இருக்க சொன்னிச்சு பென், ஓகே இருந்தாலும் நீ போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்கிறா. பென் ஒரு சேரை எடுத்து ரேச்சலை உட்கார வச்சுட்டு கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். காரில் போயிட்டு இருக்கும்போது பென் ஷானுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணுறான். திரும்ப வாய்ஸ் மெயில் அனுப்புகிறான். என்னடா அனுப்பி வச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஷான் கால் பண்ணுறான்.
எங்களுக்குன்னா யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். எங்களுக்குன்னா ரேச்சலை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் விட்டுட்டு வந்த? ரேச்சலை விட்டுட்டு வந்தியா? எங்கே வந்துட்டுருக்க அப்படின்றான். ரேச்சலை அந்த உருவத்தை பார்க்க சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷான் சொல்கிறான், நீ தான் பார்க்கணும், உன் கண்ணால் நீ தான் பார்க்கணும், நீ ஏன் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்கிறான். உடனே பென் காரை திருப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஷான் திரும்ப சொல்கிறான், போகாத, அங்கே திரும்ப போகாத அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனால் ஒரே ஷாக் பென்னுக்கு. வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ரேச்சல் உட்காந்துருந்த சேரும் கையில் வச்சிருந்த கத்தியும் கீழே கிடக்குது. அப்போ தான் பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ரேச்சலோட வாய்ஸே தான். கீழே பயந்துக்கிட்டே டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான் பென். பாத்ரூம்லேருந்து ஏதோ தண்ணி ஒழுகிற சத்தம் கேட்குது. கதவு திறக்கிறான். உள்ள ஒரு உருவம் தெரியுது. இவன் பார்த்து பயந்துட்டு பயத்தில் டார்ச் கீழே போட்டுட்டு மாடிக்கு ஓடியலான்னு ஓடி வரான். மாடிப்படி ஏறப்ப மேலேருந்து பார்த்தா ஒரு 4 உருவம் வருது. அது உடம்புலலாம் தண்ணி சொட்ட சொட்ட வராங்க. அதை பார்த்துட்டு திரும்ப கீழே போயிடலான்னு கீழே போகிறான். அப்போ கீழே பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு பார்த்த உருவம் நிற்கிது. அவனுக்கு ஒரே பயம். மேலே இருக்க உருவத்தை பார்த்தா கீழே இருக்க உருவம் வருது. கீழே இருக்கிறத பார்த்தா மேலே இருக்க உருவம் வருது. ஒரு கட்டத்தில் வீடு ஃபுல்லாக இருட்டாகி மயான அமைதியாயிருது. இப்படி சஸ்பென்ஸ்லேயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. பென்னுக்கு என்ன ஆணுச்சோ இல்லை ரேச்சலுக்கு என்ன ஆணுச்சுனோ தெரியல. இப்படி ஒரு gift உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு திகிலான கதையில் நம்ம சந்திப்போம். பை.